நான் ஒரு இடத்துல வாக்கிங் போவேன். அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாய் வந்து என்னை சுற்றி சுற்றி வாலாட்டிகிட்டே இருக்கும். அந்த நாய்க்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கு தெரியும் நானும் ஒரு நாய் தான்ட்டு. இருந்தாலும் அந்த நாய்க்கு எனக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் கிடையாது. அந்த நாய்க்கு போய் வாஸ்து பார்த்ததில்ல, அந்த நாய் என்னை வாஸ்து பார்க்க கூப்பிட்டதில்ல. என்ன சொல்கிறது, என் நம்பர் தெரியாது, அது நம்பர் எனக்கு தெரியாது. ஸோ பேசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நான் கேட்டேன், இந்த நாய் அந்த இப்போ இன்னைக்கால தான் கேட்டேன், இந்த நாய் எங்கே இருந்தது இதுக்கு முன்னாடின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த சார்லஸ் டீ கடையில் இருந்தில்ல அந்த பெரிய நாய், அதோட குட்டி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பியூட்டினா, நான் போன வருஷம் அந்த பெரிய நாய்க்கு பிஸ்கட் போட்டிருக்கேன், அந்த குட்டி நாயும் பிஸ்கட் சாப்பிட்ருக்கு. நான் மறந்துட்டேன், ஆனால் அந்த நாய் மறக்கலை. அப்போ நாய் எப்படி ஒரு ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு விலங்காக பார்க்கணும், நம்ம ஒரு பிராணியாக பார்க்கணும். மிருகங்களிடமிருந்து பிராணிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நன்றியோட உச்சக்கட்டம் அப்படின்னா நாய் தான். 2 பேர் தான் உலகத்தில் ரொம்ப நன்றி உள்ளவர்கள். ஒன்று வந்து நாய், இன்னொன்று சொக்கலிங்கம். 2மே ஒரே இனத்தை சேர்ந்தது தான். அந்த வகையில் நீங்களும் நன்றிக்கு பேர் போன ஆளாக மாறினா நாயை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த உலகம் இயங்குவது நன்றி என்கின்ற ஒத்த வார்த்தையில் தான். ஸோ நன்றியை மிஸ் பண்ணாதீங்க.